தமிழக அரசு இல்லைன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனால் ஆன்லைனில் ஹிந்துங்கிற வார்த்தை இல்லை, அது வந்து கிளரிக்கல் எரர்ங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது நீக்க முடியாதுங்கன்னா காரணம் தமிழக அரசுக்கு அந்த பவர்ஸ் கிடையாதுங்கண்ணா. இந்த சென்சஸ் அது எல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வார்த்தைகள்லாம் அவங்க மாற்ற முடியாது. அதனால் எனக்கு தெரிந்து தமிழக அரசு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை, அது மிஸ்டேக்காக மட்டும்தான் இருந்திருக்கும். டிஃபென்ஸ் காரிடார் டிக்ளேர் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அவ்வளவு டெவலப் ஆகல. அதே மாதிரி யூபியை திக்கிட்டே இருப்பீங்க, பட் யூபியில ப்ரமோஸ் வந்துருச்சு. இப்ப விஎம்டி டெக்னாலஜிஸ் ஆபரேஷன் சித்தூர்ல இருக்கிற ஸ்வதேசி மூவ்மெண்ட் எல்லாம் ஆந்திராக்கு போயிடுச்சு, யூபிக்கு போயிடுச்சு. பொங்கல் ரீஜனுக்கு ஏன் வரலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்? 100% மத்திய அரசு ஒரே நேரத்தில் 2 மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. டிஃபென்ஸ் கார்டர் இங்க கொடுக்குறாங்க, டிஃபென்ஸ் கார்டர் யூபி கொடுக்குறாங்க. யூபியினுடைய ப்ரோக்ரஸ் பாருங்க, 30,000 கோடி ரூபாய்க்கு மேல இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா ஒண்ணுமே வரல. முதலமைச்சர் அவங்க வந்து இன்வெஸ்டர் மீட்னு ப்ரோமோட் பண்றாரு. எங்கேயாச்சும் டிஃபென்ஸ் கார்டர்னு வாயை திறந்து பேசியிருக்காரா? டிஃபென்ஸ் கார்டர்ல பணம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த இன்வெஸ்டர் சமிட் சென்னையில் நடந்த பொழுது டிஃபென்ஸுக்குன்னு தனியா நடத்தினாங்களா? முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை. தமிழகத்திற்கு வர வேண்டியதெல்லாம் யூபிக்கு போகுது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் கோயம்புத்தூர் பக்கம் வர தயாரா இல்லை. ஆனா கோயம்புத்தூர் தான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சூட்டபிளான இடம். அவ்வளவு எஸ்எம்இ இருக்காங்க, அவ்வளவு லேத் ஃபேக்டரி இருக்கு, அவ்வளவு ஸ்கில்டு லேபர் இருக்கு. மாநில அரசினுடைய அக்கறையின்மை காரணமாக தமிழகத்திற்கு வர வேண்டிய எவ்வளவோ முதலீடுகள் வெளியே போயிட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதா சொன்னாங்க. அங்க இருந்து எந்த விதமான ஒரு ரிசல்ட் இல்ல. அவர் விஜய் வருவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமா இல்லையா? இது விஜய்கிட்ட தாங்க நான் கேட்கணும், எங்கிட்ட கேட்டேன் எப்படின்னா பொறுத்த வரைக்கும் அவர் வர்றது வந்து பலமா. அண்ணே, ஒரு கூட்டணி வந்து 2 வகையில் இருக்குண்ணே. பொருந்துகின்ற கூட்டணி, பொருந்தா கூட்டணி 2 இருக்கு. ஒரு சாம்பார் தூக்கி போடு, அதுக்குள்ள ரசத்தை ஊத்து, அதுக்குள்ள ஒரு 2 மோர் மிளகாய் அள்ளி போடு, அதுக்குள்ள 2 மிளகாய் கிள்ளி போடு, எல்லாத்தையும் போய் கிச்சடி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னைக்கு அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. வருகின்ற காலத்தில் பொருந்துகின்ற கூட்டணியாக. இதுல வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா சில பேர் தவறா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம். எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு. இப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க. அதனால நீங்க விஜய்கிட்ட தான் கேட்க முடியும், ஆக்டர் அவங்க கிட்ட எப்படி வந்து இது பொருந்தும் அப்படின்னு. அதனால பொருந்தும் பொருந்தா இதுல நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. மாநில தலைவர் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து பொருந்தும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய. ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் எப்படி பொருந்துங்கிறீங்க? நீங்க இருமொழி கொள்கை சொல்றீங்க, அவங்க இருமொழி கொள்கை சொல்றாங்க. இவங்க நீட்டுக்கு நீங்க கொண்டு வந்தது பெனிஃபிட். அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மும்மொழி கொள்கைக்கு வந்து கிடையாது, நாங்க இருமொழி கொள்கையில ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அவங்க திராவிடியன் மூவ்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க உங்களோட எப்படி பொருந்தி வராங்க? அதுக்கு தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி கட்சி தலைவராக மதிக்க வந்து கூட்டத்தில் நீங்களே பேசுறீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் தலைவா இங்க பாருங்க. எனக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் அவருடைய இல்லத்துல என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது எனக்குள்ள, அது பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசக்கூடாது. நான் என்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லி இருக்கேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு, நான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு, அது எனக்குள்ள. அது நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் லாயக்கு இல்லாமே 4 வருஷம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய தலைமை நம்முடைய நட்டா அவர்கள், நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுல மிக தெளிவாக சென்னையில் நடந்த பிரஸ் மீட்ல அமித்ஷா அவங்க சொன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம், சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆமா, எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம்கேக்கு பிடிக்காது, ஏடிஎம்கேக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு 2 பேர்த்துக்கும் ஒத்து போற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும், அதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்க கேட்டத கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு. இதை வந்து எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஆமா, உண்மைதான். நாங்க 3 மொழி கொள்கை, நாங்க தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க. உண்மைதான். அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேல நான் என்ன பதில் சொல்றேங்க? நாளைக்கு பிஜேபி அதிமுக ஆட்சி வந்தாலுமே
ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அது இரண்டு கட்சி தலைவர். நான் இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். ஆனா கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வத்தை பதில் சொல்லும் போது கேட்கக்கூடிய ஆர்வத்தையும் நீங்க காட்டணும். கேள்வி கேட்கும்போது எவ்வளவு ஆர்வமா கேட்கணும். அது எங்க கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் உட்கார்ந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணும்போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்தானே போதுங்கண்ணா. அமித்ஷா அவங்க சென்னையில் சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம பத்திரிகை நம்பர் நீங்க படிக்கத்தான் போறீங்க. ஓ இதான் சிஎம்பியான். அதன் பிறகு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்கண்ணா? அது அண்ணா அதான் இரண்டு கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில சொல்றாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம், ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு அந்த கூட்டணிக்கு போறோம். அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும். பிஜேபியினுடைய தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க, ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க உட்காருவாங்க, சிஎம்பியை டெவலப் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி வைக்க போறாங்க. இன்னைக்கு நான் அந்த பொறுப்புல சிஎம்பி என்னன்னு சொல்ற பொறுப்புல நான் இல்ல. அது அந்த பொறுப்புல தலைவர்கள் இருக்கிறாங்க. அது வரும் பொழுது நீங்க கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி. அண்ணே இதே இருக்கு, இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்னு சிஎம்பியில போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களே, உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதே கேள்வியை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்றேன். ஆனா ஒரே நிமிஷம், கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு பேட்டி கொடுத்துறாரு, மேடையில் பேசுறாரு. அதுல வந்து மோடிஜி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, இப்ப அமித்ஷா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒரு பற்றியா ஒரு இது 16 முறை மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வந்து என்னத்தை பார்த்தாரு, எப்படி நாங்க தானே ஜெயிச்சோம். ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா, 70, 65, 75 அப்படின்னு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதலித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரதி. அதாவது ஏஜெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக, நான் அதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டாக கேட்டீங்க, அறிவாலயனுடைய வாசல்ல ஒரு வயசு என்னங்கண்ணா, என் வயசு என்ன, என் வயசுக்கு ஆர்எஸ் பாரதியை பற்றி நல்லா பேசவே கூடாது. ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூர் பார்த்தேன், அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை, நாவடுக்கம் இல்லை. அவங்கெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடும். அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லுவோம் வானப்பிரஸ்தம்னு சொல்லுவோம். வனப்பிரஸ்தம், அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியல் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பலீங்கண்ணா. முருகன் மாநாடு சரிங்க ஐயா. இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி தோழர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன், தமிழிசை அக்கா, முருகன் ஐயா எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதை விட திமுக 100 மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது மக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதனால இந்த நேரத்தில் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி. தப்பா பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால முருகர் மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி சேர போறாங்கன்னா எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா சீனியருக்கு போயிடலாங்க. கேளுங்க. ராகுல் காந்தி வந்து ஹேண்டிகேப் பர்சன் இன்சல்ட் பண்ணிருக்காரு. லங்கடா கோடா, இந்தியில லங்கடா கோடானா ஹேண்டிகேப் ஹார்ஸ். 3 ஹார்ஸ் சொல்லியிருக்காரு. ஒன்னு பராக் கா கோடா, एक रेस का घोड़ा, तीसरा लंगड़ा घोड़ा. ऑल इंडिया हैंडीकैप्ड एसोसिएशन हैज फाइल्ड कंप्लेंट. ராகுல் காந்தி அவருக்கு பாதி நேரம் கோர்ட்டுக்கு போறது இறங்குறதே வேலையா போச்சு. நம்ம தான் குஜராத்தில் போயிட்டு வந்தார். அதனால ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான தலைவர், அவர் யாராவது இழிவுபடுத்தியதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற சமுதாயத்தை இழிவுபடுத்தியதற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டி வந்துச்சு. இன்னைக்கு ஒரு விஷயம் புதுசா வந்திருக்கு. மூத்த தலைவர், நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் கூட பொறுப்பாக இருக்கணும். அதனால இது பார்ப்பாங்கன்னா யாருக்கெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கோர்ட்டுக்கு போறதுக்கான இது இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும்.